மல்லி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து நேற்று வந்து பூ கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. விஜய் வந்து அதை மறந்துட்டு வந்து அதாவது மல்லி சொன்ன மல்லிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரேணுகா சொன்ன மல்லிப்பூவை வாங்கிட்டு வரல. அதனால் வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல், இந்தா ரேணுகா வச்சுக்கோ, நேற்று நீ ஆசையாக கேட்ட நான் தான் மறந்துட்டேன், இன்றைக்கி நான் ஞாபகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே ஒரு லவ் ட்ராக்கை வந்து ஓட்டிகிட்ருக்காரு. விஜய் வந்து என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே புரியல. அங்கேயும் ஓட்டுறாரு, இங்கேயும் ஓட்டுறாரு. என்ன விஜய் இதெல்லாம்? யார் மேலே உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை 2 பேர் கூடயுமே வந்து லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேருமே என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. ஏன்னா வந்து மல்லிகிட்டயுமே அக்கறை காட்டுறாரு, அன்பு காட்டுறாரு. அதே அன்பும் அக்கறையும் வந்து ரேணுகா மேலேயும் காட்டிகிட்ருக்காரு. அதுதான் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, அது உண்மையான ரேணுகாவாக இருந்தால் நம்மளால் ஏற்றுக்க முடியும். அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றதுனால தான் வந்து அவகிட்ட பண்ணுறது எல்லாமே வந்து எதுவுமே வந்து நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மாடர்ன் லுக்கில் வந்துட்டு பார்க்கவே முடியல. ஏன் வந்து அந்த லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட பார்வை எல்லாமா வந்து ஏன் இவ்வளோ வந்து ஒரு அதான் வன்மமாக வந்து கொடூரமாக காட்டுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரேணுகாவோட இந்த லுக் வந்து சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. நமக்கெல்லாம் வந்து எரிச்சலாக இருக்குது. நம்மளே போயிட்டு எழுந்து போயிட்டு எதுக்கடி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து நம்மளே போய் அடிச்சிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்து விஜய் வந்து கொடுக்குறாரு ரேணுகா கிட்ட. ரேணுகா வந்து இப்போ தான் வந்து கோல் அடிக்கணும், இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து மல்லியோட சேரவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக மல்லிகைப்பூ எனக்கு பிடிக்கும் தான், நான் உங்களை இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து என்னோடய தங்கச்சி சொல்கிறா, என்னோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நான் உங்களை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் வந்து நிஜம் அப்படின்னா வந்து நான் வந்து ஒன்றா வந்து பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நீங்களே வந்து மல்லிகைப்பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சு விட சொல்லி கேட்டுட்ருக்கா. விஜய் வந்து அதை கொஞ்சமும் மறுக்காமல், கொஞ்சமும் வந்து முகம் சுளிக்காமல், எப்பயும் போல் எப்படி எல்லாரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே ஒரு அன்போடு தான் வந்து ரேணுகாவுக்கு மல்லிகைப்பூ வச்சு விடுறாங்க. என்னடா இது கொடுமை அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து மல்லிகைப்பூ வச்சு விடுற டைமில் தான் வந்து நம்ம மல்லி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. மல்லிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, இவ வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காளே. விஜயும் வந்து மறுப்பு சொல்லாமல் வந்து பூ வச்சு விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏதாவது சொல்லி வந்து அதை டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனால் மல்லி வந்து வெளியே போயிட்டுருந்தா அப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. விஜய் வந்து ரேணுகாவுக்கு மல்லிப்பூ வச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு சீனை பார்க்குறம்போது ஒரு அதாவது வந்து ஒரு ஒய்ஃபாக வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா வந்து எந்த அளவுக்கு இருக்கும். தன்னோட ஹஸ்பண்டை தனக்கு பிடிச்சவங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு நம்மளோட உரிமையை நம்மளோட இடத்த வந்து கொடுக்குறம்போது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து எல்லார் லைஃப்லேயும் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஒரு தருணத்தை வந்து அனுபவிச்சிருக்கோம். நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ யாரோ ஒருத்தர் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்கள வச்சு பார்க்குறாங்களே அப்படின்றது வந்து நமக்கு பிடிச்சவங்க வேற ஒருத்தவங்கள பிடிச்சவங்க மாதிரி ஏற்றுக்கிறது வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து எல்லா உறவுக்குமே வந்து பொருந்தும். மல்லியோட ஃபீலிங்ஸை வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் நல்லாவே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து விஜயை தான் வந்து வச்சு விடுறாரு. விஜயை வந்து நம்மளால் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். மல்லி வந்து கிச்சனில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எதனால் அப்படின்னா, சுடர் நீ இந்த அளவுக்கு போவியா, இப்போ தான் வந்து உன்னோட பிளான் என்னன்னு தெரியுது. முதல்ல வந்து அவர்கிட்டயே சேர்த்தாம இருந்த நீ இப்போ வந்து இதுக்காக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கியா, அவர் அடையணும்னு நினைக்கிறியா, அவர்கிட்ட தான் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணுவியா, இப்போ தான் உன்னோட பிளான் என்னென்னு ஒன்று ஒன்றா புரியுது. இதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து சும்மா விடக்கூடாது. நீ சும்மா வந்து விஜயை சீண்டிகிட்டே இருக்க, என்ன சீண்டிகிட்டே இருக்க அப்படின்றதுனால தானே வந்து வேணுன்றதெல்லாம் வந்து விஜய் மூலமாக வந்து பண்ணிக்கிற. இதுக்கப்புறம் வந்து அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு பிளானை போடுறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து பழைய ரேணுகா வந்து பாஸ்தா வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால் வந்து அதை வந்து இன்றைக்கி அவங்க வந்து செஞ்சு காட்டணும். ஏன்னா வந்து இவளுக்கு செய்ய தெரியுமா தெரியாதா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி வந்து ரேணுகாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது பாஸ்தா பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து மல்லிக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து சொன்னால் வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டா. மல்லி மட்டும் இல்லை, அந்த வீட்டில் யார் சொன்னாலுமே வந்து அதை வந்து
ரேணுகா வந்து செய்ய மாட்டா. ஸோ வந்து விஜய் மூலமாகவே வந்து இதை வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. யார் மூலமாக அப்படின்னா, வெண்பா தான் இருக்காங்களே நமக்கு வந்து ஒரு ஒரு கேடயமா வந்து ஒரு கருவியாக வந்து நமக்கு இருக்கிறதே வந்து வெண்பா மட்டும்தான். வெண்பா மூலமாக வந்து பாஸ்தா கேட்க வச்சு பாஸ்தா வந்து அதுவும் வந்து ரேணுகா அம்மா பண்ணால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் மூலமாக வந்து விஜய் வந்து ரேணுகா கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் எல்லாருக்குமே நீ தான் பாஸ்தா செஞ்சு தருவ, உன்னோட பாஸ்தா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உன்னோட ஸ்டைல் பாஸ்தா வந்து நல்லாவே இருக்கும், அதனால் வந்து நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ சுடராக இருக்கிற ரேணுகாவுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியல. ஒரே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இவங்க இப்படி இப்போ சொல்கிறாங்களே, அந்த ரேணுகா வந்து எப்படி செய்வாங்க, எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளால் எப்படி வந்து இப்போ செய்ய முடியும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அவள் ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, ரெசிபி மறந்து போச்சு, நான் எப்படி சமைப்பேன் அப்படின்றது எல்லாமே எனக்கு மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, என்னை ஏன் வந்து எல்லோரும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த ஒரு டைலாக்கை வந்து எல்லாத்துக்குமே சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்கும் சொல்லுவாங்க. இல்லை அப்படி இல்லையா, இப்போ தான் வந்து எவ்வளவோ வந்து வெப்சைட் இருக்குது, எதுலேயோ ஒன்றுத்தில் பார்த்து எப்படியாவது வந்து செய்ய போகிறாங்களா, இந்த இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி நம்ம நல்லா சமைச்சு விஜய் மனசில் வந்து நம்ம இன்னும் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து மல்லி நல்லா சமைப்பாங்க, அதனால் வந்து விஜய் வந்து டெய்லி பாராட்டுவார். இதுக்கப்புறம் வந்து அந்த பாராட்டை வந்து நம்ம மல்லிக்கு வந்து விடவே கூடாது, நம்மளே வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுன்னா வந்து வீட்டில் இருக்கிற வேலையை, வீட்டில் சாப்பாடு செய்கிறது, இதுக்கப்புறம் வெண்பாவை பார்த்துக்கிறது, விஜயை பார்த்துக்கிறது, இப்படி எல்லா வேலையும் நம்மளே செஞ்சால் மல்லியை கூடிய சீக்கிரமே வந்து மேடாக வந்தவங்களவே அப்படியே வந்து வெளியே விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகா ட்ரை பண்ண போகிறாங்க. என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.